ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கனெக்ட் வித் ஜேஜிஆர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்க்கோட டைம்ஸ் பிளாக் அந்த கிரெடிட் கார்டை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமான கேட்டகரிஸில் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து மைல் ஸ்டோன் பெனிஃபிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்டோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதோட ஜாயினிங் ஃபீஸ், அதாவது இதோட ஜாயினிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதோட அந்த ஆனுவல் ஃபீஸ் வந்து நீங்கள் வேவ் பண்ணணும் அப்படிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த கார்டில் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸை வந்து அவங்க வந்து வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மினிமம் டியூ, அதாவது நீங்கள் இப்போ மினிமம் டியூ மட்டும் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு நீங்கள் வந்து 3.75% இன்ட்ரெஸ்ட் பெர் மந்த் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்போவுமே நம்ம சேனலுமே நம்ம வந்து சொல்கிறது, இப்போ நம்ம 1 மந்த் நம்ம வந்து ஒரு இது பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து பே பண்ணிடணும். மினிமம் டியூ அப்படிங்கிறது வந்து பே பண்ணோம் அப்படின்னா அது ரிமைனிங் நமக்கு வந்து ரிஸ்க் தான். ஸோ அதனால் நம்மளோட பர்டிகுலராக நம்மளோட சேனலை பார்க்குறவங்களுக்கு நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரெடிட் கார்டை வச்சுருக்கோம். அதே சமயம் அந்த ஸ்பெண்டை நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மினிமம் டியூ இல்லாமல் ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு கிரெடிட் கார்டு, நம்ம வச்சுருக்க கிரெடிட் கார்டுக்கான ஒரு பெனிஃபிட்ஸை நம்ம வந்துட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அதுக்கப்புறம் வந்து யார் வந்து சேலரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் 2 லேக்ஸுக்கு மேலே வாங்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கார்டு கொடுப்பாங்க. இன்னொன்று செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் இன்கம் வந்து 24 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். ஸோ பெர்சனலாக நான் அந்த கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு நான் இந்த சேலரி வாங்குறேன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வந்துட்டு அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டைம்ஸ் பிளாக்ல வந்துட்டு நமக்கு 2 விதமான வெப்சைட்ஸ் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து பேங்க்கும் கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து இது வந்து ஒரு கோ பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களும் வந்து இதில் வந்து ஒன் ஆஃப் த கோ பிராண்டட் மாதிரி. ஸோ இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த நேமிங் அந்த வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கார்டோட பெனிஃபிட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல் ஸ்டோன், இன்னொன்று வந்து ரிவார்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் பெனிஃபிட்டாக அவங்க வந்து என்னென்னா ஈஸ் மை ட்ரிப்பில் வந்துட்டு 10,000 கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த ஈஸ் மை ட்ரிப் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ஹோட்டல் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டைம்ஸ் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 10,000க்கான அந்த கோடு, அந்த கிஃப்ட் வவுச்சருக்கான கோடை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இந்த ஈஸ் மை ட்ரிப்பில் வந்துட்டு புக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்னென்னா பேமெண்ட் ஆப்ஷன் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அதில் கிஃப்ட் கார்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் கோட் அந்த பின் கொடுத்து உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணி அந்த அமௌண்ட் ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து பர்டிகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ராவல் பெனிஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு 10,000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷா சர்வீஸ், அந்த லேண்ட் செக் சர்வீஸான இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வாஸ்க் ஒன் மோர் அப்படிங்கிறவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10,000 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து விசிபிளாக வந்து இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரம் கிளப் அப்படிங்கிறது இது வந்து 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது, மும்பை அண்ட் குர்கானில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த இதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 20% ஆஃப் ஃபுட் அண்ட் ப்ரிவிலேஜிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கஃபே ரீட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோனியன் காயோட காம்ப்ளிமெண்ட்ரி வவுச்சர் 3,000 வவுச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் ஃபார் த ஈவெண்ட்ஸ் வந்து அந்த கோவமில் வந்துட்டு பண்ணுற அந்த இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸு. ஸோ இது உங்களுக்கு நீங்கள் கோட் ஜென்ரேட் பண்ண பிறகு நீங்கள் ஜொமேட்டோ கோட் அந்த இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோடு கேட்கும். அந்த கோடை நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வவுச்சர் வந்து 3,000க்கான வவுச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்டர்ஃப்ளோரா அப்படிங்கிற அந்த கிஃப்டிங் அந்த வவுச்சர்ஸ் வந்து 1000க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வெல்கம் பெனிஃபிட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 20 ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் இது வந்து நம்ம வந்துட்டு ஃபீஸ் இந்த மாதிரி வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நமக்கு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இவங்க வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
18லேருந்து 20 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரிட்டர்ன் பேக் வந்து நமக்கு வவுச்சர்ஸ் அந்த பெனிஃபிட்ஸில் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதை தாண்டி வந்து என்ன பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் உங்களோட வவுச்சர்ஸ் நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான் வவுச்சர்ஸு, இப்போ ஏதாவது வேறு ஏதாவது நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இப்போ அந்த மின்ட்ரா இந்த மாதிரி நாய்க்கா இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐஷாப் ஆல்ரெடி நம்ம வீடியோ இருக்குது, அதை நான் வீடியோ வந்து இந்த இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நம்ம இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிறையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12% மேலே வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ அதில் நமக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஆக்சிலேட்டர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. அது வந்து 90 நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ நார்மலாக நான் அந்த அமேசான் வவுச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த கார்டை வச்சு நான் வந்து அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. ஸோ மோரோவர் எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம இயர்லி நம்ம பே பண்ணுற ஃபீஸுக்கும் நம்ம இவங்களோட அந்த பெனிஃபிட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமாகவே நமக்கு வந்துட்டு இந்த கார்டுலேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். பட் இது வந்து என்னென்னா ஒரு ஹை ஸ்பெண்டிங், அதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எப்போவுமே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நிறையா இது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த கார்டு வச்சுருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ரொம்ப ஓவராக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து பெரிய அளவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இதுலேயே அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஐபி எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் என்னென்ன ஈவெண்ட் வந்து அந்த ஃபாரம் கிளப்பில் இருக்குது, அந்த மாதிரியான எல்லா விஷயமே வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அது மாதிரி இந்த விஐபி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன், அதாவது லைவ் ஷோஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து முடிஞ்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் டிக்கெட் புக்கிங்லேயுமே பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக் எலிஜிபிலிட்டி டிக்கெட்ஸ் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஐபிஎல் முடிஞ்சனால அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பிராண்ட்ஸ், ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ், அந்த சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், க்ரோமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃப்ளோரோ, ஐஸ்மே ட்ரிப், ஐடிசி ஹோட்டல்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே நீங்கள் சர்ச் பண்ணி என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் அண்ட் ஃபீஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆல் பெனிஃபிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல் ஸ்டோன் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து போயிட்டு ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஐசிஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஆக்சிலேட்டர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் இதில். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசா மீட் அண்ட் கிரீட் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. பட் இது வந்து என்னென்னா உங்களோட ஸ்பெண்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி மைல் ஸ்டோன் ஸ்பெண்ட்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அதாவது இந்த கார்டு வந்து அதை ஆனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லேக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கே லுக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கான வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2 லேக்குக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் 5 லேக்குக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர்போர்ட், அந்த மொபிலிட்டி டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் இல்லைனா லக்ஸரி கார்ஸில் வந்துட்டு, அதாவது உங்களோட லொக்கேஷன் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 5 லேக் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணுறப்ப. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலில் இந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 2,500 வந்து இன்னொன்று வந்து 20 லேக், அதாவது 20 லேக்குக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 நைட் ஸ்டே வந்து அவங்க வந்து இந்த ரிசார்ட்டில் வந்துட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் பெனிஃபிட்டாக உள்ளது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கப் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லேண்ட் சர்வீஸ் நார்மலாகவே வந்து அன்லிமிட்டடாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேசுகிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாட்ரா, ஸோ இதெல்லாம் வந்து ஆப்பிள், இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கான அவங்க டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இந்த கார்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி ஐடிசி ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே 3 நைட் ஃபார் இதுக்கு வந்து நீங்கள் 3 நாள் தங்கிட்டு 2 நாள் இல்லைன்னா 50% ஆஃப் 2வது நைட்டுக்கான அந்த ஸ்டேக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் பிராண்ட் சம்மந்தமான விஷயங்களும் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏபியூவில் 50% கொடுக்குறாங்க.
ஸோ 2500 ஹோட்டல் புக்கிங்க்கு வந்து இது கொடுக்குறாங்க, உங்களுக்கு வேவ் ஆஃப் கொடுக்குறாங்க நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ இது வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கார்டோட பெனிஃபிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டில் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு. பட் நம்ம எல்லா பெனிஃபிட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளா அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு மேஜரான விஷயம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா கார்ட்லையுமே இருக்கிற மாதிரி இவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பெண்டுக்கு வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து 2.5% வந்து உங்களுக்கு ரிவார்ட், அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ டொமஸ்டிக் ஸ்பெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு என்னென்ன கேட்டகரி அப்படின்னா இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி, ட்ராவல் அண்ட் லக்கேஜ், ஷாப்பிங் வவுச்சர்ஸ், ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டு பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ரிடீம் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம் நீங்கள். அட் த சேம் டைம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ காலேஜ் ஃபீஸஸ் வந்து அவங்களோட அந்த காலேஜ் ஓன் வெப்சைட்லேயே போய் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 2% அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அது நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ என்னோட இதில் அது வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ இது வந்து மோர் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்துட்டு வெளியில் வந்து அந்த டைனிங் சம்மந்தமாக போகிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெண்ட் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து மைல் ஸ்டோன் அந்த இது வந்து வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ ஸ்பெண்டு வந்து இயர்லி நீங்கள் நார்மலாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த கார்டில் வந்து பெரிய பெனிஃபிட்ஸுங்கிறது இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து என்னென்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5% வந்து அந்த ஆஃபர்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் பண்ணுற ஸ்பெண்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை தாண்டி இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த யூட்டிலிட்டிஸ், ஸோ இந்த மாதிரி இது வந்து நான் இப்போதைக்கு நான் வந்து பில் பே பண்ணி ட்ரை பண்ணல. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஃபியூவல் வந்து நம்ம பே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் சர்சார்ஜ் 1%ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இது வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ ரிட்டர்ன் பேக் அந்த இது ஆகிருக்கு 1%. ஸோ அது நான் வந்து என்னோடய ஆப்பில் வந்து நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் புக்கிங் ரிலேட்டடாக நான் பண்ணியிருக்கேன். அந்த வவுச்சர் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த வவுச்சர்ஸ் பேஸ் பண்ணது எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ இந்த கார்டை வச்சு அதுக்கு வந்து நார்மலாக வந்து 2% வந்துட்டு ரிட்டர்ன் பேக் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து பார்த்துருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கார்டை வச்சுட்டு நான் வந்து ஐஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆக்சிலேட்டர் பாயிண்ட் ப்ளஸ் அந்த டிஸ்கவுண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 12%, 16% அந்த மாதிரி. ஸோ எமரால்டு மெட்டல் கார்டுக்கு தான் வந்து அதிகபட்சமாக 30% வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்த கேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்ஸ் பேக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எமரால்டு கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி செகண்ட் கேட்டரில் இருக்கிறனால இந்த கார்டு அதாவது அதோட ஃபீஸ் அதிகமாக இருந்தாலுமே ஹை ஸ்பெண்டர்ஸ்க்கு வந்து இந்த கார்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் வை அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெல்கம், பெனிஃபிட், மைல் ஸ்டோன், ரிவார்டு எல்லாமே வந்து அவங்க மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயம் ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸுக்குமே நீங்கள் வந்து இது ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, ஸோ இந்த கார்டு வச்சுருக்கவங்க நார்மலாக வந்து அவங்களோட ஆப்பை வந்து நீங்கள் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அடிஷ்னலான ஆஃபர்ஸ் என்னென்ன, ஸ்பெசிஃபிக் ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் பெனிஃபிட் வந்துட்டு டைம்ஸ் பிளாக் கார்டுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டான கார்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இந்த கார்டு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா, ஸோ நான் வந்து இந்த பேங்க்கில் வந்து எனக்கு வந்து வெரி லாங் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த கார்டு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்டாகவே இருந்தனால எனக்கு அந்த எலிஜிபிலிட்டியில் வந்து கிடச்சிச்சு. பட் இப்போ வந்து இந்த கார்டு வந்து கிடைக்காது. ஏன்னா நம்ம அந்த எலிஜிபிலிட்டியை வந்து மீட் பண்ணால் மட்டும்தான் அந்த கார்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர மற்றபடி லாங் டைம் ரிலேஷன்ஷிப் வந்து யாரெல்லாம் ஐசிஐசி பேங்க்கில் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து உங்களோட ஆரம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து ப்ரீ அப்ரூவ்டாக இருக்குது, இந்த கார்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த கார்டை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, டீட்டெயில்டாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். ஆல்வேஸ் கனெக்ட் வித் ஜேஜேஆர். பாய்.